தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் டீச்சரா வேலை பார்க்குற நிரஞ்சனா என்ற சகோதரி தன்னுடைய பள்ளிக்கூடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை இணையதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தியை நம்ம படிக்கும் பொழுது அந்த மாணவியோட பெற்றோருக்கு நம்ம சல்யூட் வைக்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பெயர் நிரஞ்சனா. சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான தனியார் பள்ளிக்கூடத்தில் நான் டீச்சராக வேலை பார்த்துட்டு வரேன். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற தலைமை ஆசிரியர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியர். அவரை பார்த்தாலே எல்லா ஆசிரியர் பெருமக்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் எப்போ என்ன செய்வார், யார் மேலே கோபத்தை காமிப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவர் கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுறதால மாணவர்களாக இருக்கட்டும் டீச்சர்களாக இருக்கட்டும் யாருமே அவர்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அந்த பள்ளிக்கூடம் சரியான முறையில இயங்கும், எல்லாரும் ஒழுக்கத்துக்கு கடைபிடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு நினைப்பு. அதனால அவரு அது போல இருக்காருன்னு சொல்லி போக போக தெரிய வந்துச்சு. ஆனா உண்மையிலுமே அவர் பழகிறதுக்கு கொஞ்சம் எளிமையான ஆசிரியர் தான். இருந்தாலும் இது போல ஆசிரியர்கள்ட்ட நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு கீழ்ப்படிஞ்சு வருவாங்கன்னு சொல்லி அவருக்கு எண்ண ஓட்டத்துல அது போல இருக்கு. இந்த சூழ்நிலையில எங்க பள்ளிக்கூடத்துல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆஷா என்கிற மாணவிய தலைமை ஆசிரியர் வச்சு 3 மணி நேரம் திட்டிக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கே பரிதாபமா போச்சு. அந்த பெண்ணு கண்ணீர் மல்க நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, அப்பதான் நீ ஸ்கூலுக்கு வர முடியும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிச்சாரு. எங்களுக்கு அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் தெரியல. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும் பொழுது மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்கா. அதுல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு அந்த பொண்ணு வச்சிருக்கிறதால மாணவர்கள் அந்த பொண்ணை கலாய்ச்சிருக்காங்க. அதனால ஏற்பட்ட பிரச்சனையால இப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து அந்த பொண்ணு கை கட்டி நின்று பதில் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி தெரிய வந்துச்சு. நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, அப்பதான் உன்னை ஸ்கூல்ல விடுவேன்னு சொல்லி அவங்க பயங்கரமா திட்டிருக்காங்க. அடுத்த நாளே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு டிசியை கொடுத்துருவாரு, ஏன்னா இவர் பயங்கர ஸ்ட்ரிக்டான தலைமை ஆசிரியர், அதனால டிசியை கொடுத்து அனுப்ப போறாருன்னு சொல்லி நாங்கெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த தலைமை ஆசிரியர் தான் எல்லாத்தையும் திட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா தலைமை ஆசிரியர் பிடிச்சி எகிரி நிற்கிறாங்க. நீங்க எப்படி என் பொண்ணை தப்பா பேசுவீங்க, என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு மொபைல் ஃபோனை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது முதல் தப்பு. உங்கள் பொண்ணு கிளாஸ் டைமில் மொபைல் ஃபோனை பயன்படுத்தலை அப்படின்னாலும் யார் போயிட்டு கேன்டீனில் உங்கள் பொண்ணை மொபைல் ஃபோனை பயன்படுத்த சொல்லலாம். அங்கே உள்ள பசங்கள்கிட்ட ரீல்ஸ் போட்டு அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணும் பொழுது வந்த வினை தான் இந்த வினை. எதுக்காக தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு கேன்டீனில் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும், இதனால் வந்த வினை தானேன்னு சொல்லி அவர் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான், என் பொண்ணு கிளாஸ் டைமில் மொபைல் ஃபோனை பயன்படுத்த மாட்டா, ஆனால் மொபைலுங்கிறது இந்த காலத்தில் அத்தியாவசியம் ஒன்று. என் பொண்ணு தனியாக தான் நடந்து வருவா, ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லுவா, அதுக்காக தான் ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஃபோன் வச்சிருக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் குற்றம் அடங்கியிருக்கு. நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு நேற்றுக்கு என் பொண்ணு கையில் ஃபோனை கொடுக்கல, அவளுக்கு 10வது படிக்கும் பொழுது கையில் ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். என் பொண்ணு எப்படி ஸ்கூலில் நீ நடந்துக்கணும், ஃபோனை எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே போல தான் இத்தனை நாளாக அவள் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கா. என் பொண்ணு கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிக்கிறா. இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. ஏன்னா என் பொண்ணுக்கு ஃபோனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி நல்லா புரிய வச்சிருக்கோம். அவள் எக்ஸாம் டைமில் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னந்தனி நடந்து வரும் பொழுது யாரும் பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும். ஒருவேளை பஸ் கிடைக்கலனா எனக்கு ஃபோன் போட்டு சொன்னா நான் கொண்டு போய் கூட்டு வருவேன். இப்படி அத்தியாவசிய தேவைக்காக தான் ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அதை சரியான முறையில் பயன்படுத்துகிற என் பொண்ணு. அதுக்காக என் பொண்ணு மேலே இங்கே தப்பு சொல்லக்கூடாது. ரீல்ஸ் போடுறது தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட தான், அவள் பெண் தோழி கூட தான் ரீல்ஸ் போட்டிருக்கா. ஆனால் பின்னாடி அந்த +2 பசங்களா பார்த்து இந்த பொண்ணுங்களை கேலி பண்ணும் பொழுது என் பொண்ணு சும்மா இருப்பாளா? அதை ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டியிருக்கா. நானும் அடுத்த நாள் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பேசுகிறேன்னு சொன்னேன். என்னால் வர முடியல. ஆனால் அதுக்குள்ளே அந்த பசங்க என் பொண்ணு ஆபாசமாக திட்டிருக்கானுங்க. அதுக்காக தான் என் பொண்ணு அந்த பசங்களோட சண்டைக்கு போனான். இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி அந்த ஆஷாவோட பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சண்டை போடுவோம். அவரு இங்கே பாருங்க, இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, பெண்கள் தான் அடங்கி போகணும், அவங்க ஒதுங்கி போக வேண்டியதான்னு சொல்லும் பொழுது இன்னும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க சார், நீங்க பேசுறது முறை கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருப்பானுங்க, பொம்பளை பிள்ளைங்க அடங்கி போகணும் ஒதுங்கி போகணும்னு சொல்றது நீங்க யாருங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்கள மட்டும் என்னன்னு பண்ணுவாங்களா? அவங்க பேசிய வார்த்தைகளை பாருங்க, எந்த அளவுக்கு என் பொண்ணு கொச்சையா பேசியிருக்காங்கன்னு சொல்லி. என் பொண்ணு பக்கத்துல அவங்க தோழிகள் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இந்த பசங்க தான் தேவையில்லாம அந்த வீடியோல இன்வால்வ் ஆகிட்டு பயங்கரமா திட்டிருக்கானுங்க. நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லும் பொழுது அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டும் பொழுது அந்த +2 மாணவர்கள் அந்த பெண்ணையும் அவங்க தோழிகளையும் தகாத வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணி ஆபாசமா பேசியிருக்கிறது பதிவாகி இருந்தது.
இதை கொண்டு வந்து எங்க பொண்ணு உங்கள்கிட்ட காமிச்சா நீ எப்படி மொபைல் கொண்டு வந்த, ரீல்ஸ் எதுக்கு போட்ட, அதுக்காக அவனை திட்டுவானுங்கன்னு சொல்லி பொறுத்து போன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க முதல்ல யார் மேல ஆக்ஷன் எடுக்கணும்? என் பொண்ணு கிளாஸ் டைம்ல மொபைல் போன் பயன்படுத்தினாலா? இல்ல நீங்க எதுக்கு தேவையில்லாம இது போல பேசி பசங்க அப்படிதான் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க ஒதுங்கி போவன்னு சொல்லி எப்படி என்கரேஜ் பண்றீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா தலைமை ஆசிரியர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்க. கேன்டீன்ல என்னுடைய பொண்ணு அவங்க தோழிகளோட சேர்ந்து நாகரிகத்தோடு ரீல்ஸ் போட்டா இந்த பசங்க எதுக்காக குறுக்க வந்து ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்த சொன்னா? எதுக்காக அந்த பொண்ணுங்க அங்க நிக்கிறாங்க, நம்ம ஏன் அங்க போய் இன்வால்வ் ஆகணும்னு ஒதுங்கி போக வேண்டியதானே? அவனுங்க வாலண்டியா வந்து அந்த வீடியோவில் இன்வால்வ் ஆகிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து ஆபாசமாக பேசுறது எந்த வித நியாயம்? நீங்கள் முதல்ல அந்த பசங்களை கண்டிக்க சார், அதுக்கப்புறம் என் பொண்ணை கண்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் ஆஷாவோட கிளாஸ் டீச்சர் அங்கே வரும்பொழுது கிளாஸ் டீச்சரை பிடிச்சி ஹெட் மாஸ்டர் பயங்கரமாக திட்டினாரு. ஏமா இந்த பொண்ணு 3 வருஷமா மொபைல் ஃபோன் வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க, இவ கிளாஸ் டைம்ல மொபைல் ஃபோன் வச்சிருக்காளே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல சார் அவ கிளாஸ் ரூம்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது, அப்படி யூஸ் பண்ணியிருந்தா நானே அவளை பனிஷ் பண்ணியிருப்பேன், வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா இத்தனை நாள் வரைக்கும் அவள் மொபைல் யூஸ் பண்றான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது சார், நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அவங்க சொல்லும் போதுதான் ஆஷா எந்த அளவுக்கு டீசெண்டா நடந்திருக்கா, மொபைல் போன்ங்கிறது எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது, எதுக்காக பயன்படுத்தணுங்கிறத தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு சொல்லி எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அனாவசியமான முறையில கிளாஸ்ல மொபைல் போன் யூஸ் பண்றது, பாட்டு கேட்கறதுன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் பண்றாங்க. ஆனா ஆஷா அது போல பண்ண கிடையாது. அவ முழுக்க எதுக்கு யூஸ் பண்றான்னா, இது போல எமர்ஜென்சி டைம்ல ஒரு அவசர டைம்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு நியூஸை இன்ஃபார்ம் பண்ணணும், பஸ் கிடைக்கல, இது போல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு அத்தியாவசியமான நியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றான்னு சொல்லி எங்களுக்கு அன்னைக்கு தெளிவா புரிஞ்சுது. ஆஷாவோட அம்மாவும் என் பொண்ணு வீட்லயும் சரி அனாவசியமான முறையில் போன் நோண்ட மாட்டா சார், எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போன் யூஸ் பண்ணுவா, அம்மா கொஞ்ச நேரம் நான் மொபைல் பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க முன்னாடி தான் அவ யூஸ் பண்ணுவா. அதுவும் இல்லாம அவ பாக்குறதெல்லாம் காமெடி இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு டீசென்டான முறையில் போனை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவா. ஆனா ஸ்கூல் வரும்போது மட்டும் போனை புக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பத்திரப்படுத்திட்டு வருவா. ஆனா எதுக்காக கொண்டு வரானா, இது போல ஒரு எமர்ஜென்சி டைம்ல இன்னைக்கு காலம் கெட்டுக்கிறது சார், எங்கெங்க என்ன நடக்குன்னு தெரியாது, என் பொண்ணை ஒரு வேளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, யாராவது கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா, இது போல நியூஸை ஷேர் பண்றதுக்கு, லொகேஷன் ஷேர் பண்றதுக்கு ஒரு டிவைஸா தானே மொபைல் இருக்கு, அதுக்காக தான் நாங்க முன்னெச்சரிக்கையா கொடுத்து அனுப்புறோம், இதை நாங்களே பார்த்து பண்றோம் சார், என் பொண்ணுக்கு மொபைல் போன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அறிவுரை சொல்லி கொடுத்துருக்கேன் சார், நீங்க முதல்ல அந்த பையனை கண்டிங்கன்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லவும் ஹெட் மாஸ்டர் அந்த அளவுக்கு சரிம்மா நான் பாத்துக்கிறேன், உங்க பொண்ணு வந்து இந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் பொழுது அவ மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனாலும் கேண்டீன்ல யூஸ் பண்றது நீங்க அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஆஷா எப்பவுமே கிளாஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்றது கேட்டு ஹெட் மாஸ்டரும் ஒரு வழியா அமைதி ஆயிட்டாரு. மொபைல் போனை எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி ஆஷாவுக்கு ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் கொடுத்த அவங்க பெற்றோர்களை பாராட்டி, சரிம்மா நீ இனிமே கேன்டீன்லாக இருக்கட்டும் கிரவுண்ட்லாக இருக்கட்டும் நீ மொபைல் போனை பயன்படுத்து தப்பு, நீ ஸ்கூலுக்கு கொண்டு வந்தினா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, வெளியே போகும்பொழுது அதை ஆன் பண்ணி உங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணு, இதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலிருந்து பிரேயர்ல ஹெட் மாஸ்டர் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாரு. அடுத்த நாள் காலையில பிரேயர்ல ஹெட் மாஸ்டர் இது பத்தி பேசினாரு. மொபைல் போன் எதுக்காக பயன்படுத்துறோம், மொபைல் போனோட அத்தியாவசியம் என்ன, அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி ஒரு நீண்ட லெக்சரே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆஷா கிட்ட தவறா நடந்துகிட்ட ஆபாசமா பேசின அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிச்சாரு. உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அவங்கள ஒரு வழியா பனிஷ் பண்ணாரு. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்து கேம்பஸ் விட்டு வெளியே வந்தாலே மொபைல் போனை எடுத்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டோமா கிளம்பி வரேன்னு சொல்லி அந்த மெசேஜை பாஸ் பண்றதை பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்றைய காலத்துல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு புரிதல் வேண்டுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அதை சரியான முறையில ஆஷாவோட அப்பா அம்மா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்கள பார்த்தா ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் கல்லூரின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பல குற்றங்கள் நடக்குது. ஆனா ஆஷா போன்று பெண்கள் அனைவரும் தெளிவான பாதையில பயணிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு பாதுகாப்பு உறுதிங்கிறத நிச்சயப்படுத்திக்கலாம் என்று இந்த செய்தியை ஒரு சகோதரி அவர்கள் இணையதள பக்கத்தில் பகிர்ந்து, பெண்களே விழிப்போடு இருங்கள், உஷாராக இருங்கள் என்று இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இன்றைய காலகட்டத்தில் மொபைல் போனுங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கும், அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நன்மை விளைவிக்குங்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.